6ஆம் 7ஆம் வினாக்களின் தொடர்பை அவதானித்து அடுத்து வரும் உருவை தெரிவு செய்க. இங்கு நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் இவ்வாறான முதலாவது இந்த உரு இவ்வாறான ஒரு இடம் சுழியில் சுழன்று கொண்டிருக்கின்றது. இங்கிருந்தது இவ்வாறாக அது இடம் சுழியில் சுழரும் போது இது இங்கும் வந்து இந்த அரைவட்டம் இவ்வாறு வருகிறது, மீண்டும் இடம் சுழியில் சுழல்கிறது. அடுத்து அது மீண்டும் இடஞ்சுழியில் சுழலும் பொழுது அவதானித்து பாருங்கள், இந்த பகுதி நிறம் தீட்டப்பட்ட பகுதி இங்கு வரும். அவதானித்தீர்கள் என்றால் தெரியும், நிறம் தீட்டப்பட்ட பகுதி இங்கு வரும். இதுக்கு மிக பொருத்தமான விடை 2 விடைகளை நீங்கள் தெரிவு செய்யலாம். இந்த உருவே பிழை, இடம் சுழற்சியில் அந்த உருவே மாறி இருக்கு. இந்த விடை நாங்கள் நிராகரிக்கிறோம். இந்த 2 விடைகளில் ஒன்று. அவதானித்து பாருங்கள், இடம் சுழியில் சுழலும் போது இது இந்த பக்கம் பெறும். அதேபோல் இந்த நிறம் தீட்டப்பட்ட பகுதி இருக்குல்ல, இதில் நிறம் தீட்டப்பட்ட பகுதி அது ஆகவே நாங்கள் இந்த 2 விடையில் ஒரு விடை என்று தீர்மானித்துக் கொள்ளலாம். அதிலும் மிக பொருத்தமானது எது என்று பார்த்தால், எப்பொழுதுமே கவனித்துக் கொள்ளுங்கள், இந்த நிறம் தீட்டப்படாத அரைவட்டம் இருக்குல்ல, அது எப்பொழுதுமே இதை நோக்கியே இருக்கிறது. பாருங்கள், நிறம் தீட்டப்படாது, இங்கும் அவ்வாறே, இங்கும் அவ்வாறே, இங்கும் அவ்வாறே. அப்படி பார்க்கும் பொழுது இங்கும் அவ்வாறு இருப்பது இங்குதான் நிறம் தீட்டப்படாத பகுதி இங்கு நோக்கி உள்ளது. அப்போ பொருத்தமான விடை முதலாவது விடை. இங்கு அவ்வாறு இல்லை, நிறம் தீட்டப்பட்ட பகுதி தான் இதை பார்த்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது இதையும் நிராகரித்துக் கொள்வோம். இங்கு பொருத்தமான விடை முதலாவது உருவையும் நாங்கள் கவனித்துக் கொள்வோம். இங்கு ஒவ்வொரு உருவிலும் இங்கு பாருங்கள், இந்த உருவிலிருந்து இங்கு இது இல்லாமல் போகிறது. இங்கு வரும் பொழுது முதல் இது இல்லாமல் போகிறது, அடுத்து இது இல்லாமல் போய் இது வருகிறது. அப்பொழுது அடுத்த உருவில் இது இல்லாமல் போகும். அப்படி என்றால் இவ்வாறு அமையும். அடுத்து இது வருகிறது, அதில் இவ்வாறு தோன்றுகிறது. அடுத்த உருவில் இந்த உருவில் அந்த உருவிற்கு இது தோன்றுகிறது. அப்படி என்றால் அடுத்த உருவு எவ்வாறு வரும் என்றால் இதில் இவ்வாறு வரும். ஆகவே இங்கு பொருத்தமான விடை எது என்று பார்த்தால் 2வது விடை. இந்த உருவை சரியாக பூர்த்தி செய்ய எந்த உருத்துண்டை இணைக்க வேண்டும்? இதுக்கு மிகவும் இலகுவான வழி, நீங்கள் வரைந்து பாருங்கள். எப்பொழுதுமே இந்த உருவை பூர்த்தி செய்து பாருங்கள். பூர்த்தி செய்து பார்த்தால் புரியும். பொருத்தமான விடை முதலாவது விடை. இந்த இது பிளாங்காக இருக்குது பாருங்கள், இங்கேயும் அப்படி தான் இருக்குது. இங்கே இது கட்டம் கட்டமாக இருக்குது, இந்த விடப்பில். மற்றது இங்கே கோடு வர வேண்டும் என்றால் இங்கே கோடு இல்லை, இங்கே கோடுகளை காணவில்லை. ஆகவே இந்த விடையும் பிள்ளை. மிக பொருத்தமான விடை முதலாவது விடை. வினா எண் 9, பின்வரும் உருவில் உள்ள முக்கோணிகளின் எண்ணிக்கை யாது? இந்த உருவில் எத்தனை முக்கோணிகள் இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் போவோம். முதலாவது எத்தனை சின்ன முக்கோணி இருக்குது, மற்றது 2 சின்ன முக்கோணி சேர்ந்து எத்தனை பெரிய முக்கோணி இருக்குது, மற்றது பெரிய முக்கோணி. அப்படி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் மூவ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இதில் எத்தனை சின்ன முக்கோணிகள் இருக்குன்னு பார்த்தா 1 2 3 4 5 6 7 8 சின்ன முக்கோணி இருக்குது. அடுத்தது 2 சிறிய முக்கோணிகள் சேர்ந்து
எத்தனை பெரிய முக்கோணிகள் இருக்குன்னு பார்த்தா 1 2 3 4 5 முக்கோணிகள் இருக்குது. அடுத்ததான் இந்த சதுரத்தில் எத்தனை முக்கோணிகள் இருக்குன்னு பார்த்தா இந்த 3 சின்ன முக்கோணி சேர்ந்து 1, அடுத்ததாக இது 1 2, அடுத்ததாக இது 1 3, அடுத்ததாக இது 1 4. 8 இவ்வளவு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 8 5 13 17 முக்கோணிகள் இருக்குது இதில். சரியா? அடுத்த கேள்வி. ஆதவன் தன்னிடமுள்ள 3 சோடி வெள்ளை நிற சப்பாத்துகளையும் 2 சோடி கருப்பு நிற சப்பாத்துகளையும் ஒரு பெட்டியில் ஒன்றாக வைத்திருக்கின்றான். ஒரு தடவையில் ஒரு தனியான சப்பாத்தினை மட்டும் வெளியே எடுக்க முடியுமெனின் பெட்டியை பார்க்காமல் அணிவதற்கு பொருத்தமான ஒரு சோடி கருப்பு சப்பாத்துக்களை பெறுவதற்கு ஆக குறைந்தது எத்தனை சப்பாத்துக்களை அவன் வெளியே எடுக்க வேண்டும்? 3 சோடி வெள்ளை நிற சப்பாத்துகள் இருந்தா 3 சோடி வெள்ளை நிற சப்பாத்துகள் இருந்தா அதில் 6 வெள்ளை சப்பாத்துக்கள் இருக்குது. டபுள் ஜூண்டு போடுறது ஒயிட். 2 சோடி கருப்பு சப்பாத்துக்கள் இருந்தால் அதில் மொத்தம் 4 கருப்பு சப்பாத்துகள் இருக்குது. பீண்டு போடுறது பிளாக். ஒரு தடவையில் அவன் ஒரு தனியான சப்பாத்தை மட்டும்தான் எடுக்கிறான். சோடியா வச்சுட்டு சோடியா எடுக்கலை. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சப்பாத்தா அவன் எடுக்கிறான். அப்படி எடுக்க பெட்டியை பார்க்காம எடுக்கிறான். பார்க்காம அணிவதற்கு பொருத்தமான ஒரு சோடி கருப்பு சப்பாத்துக்களை பெறுவதற்கு அவன் எத்தனை சப்பாத்துக்களை பெட்டியிலிருந்து எடுக்க வேண்டும்? இதான். அப்படி என்றால் இதில் அர்த்தம் என்னென்றா 6 வெள்ளை நிற சப்பாத்துன்றது 3 லெஃப்ட் லெக் ஒயிட்டும் 3 ரைட் லெக் ஒயிட்டும் இருக்குது. அதோட 2 லெஃப்ட் லெக் பிளாக்கும் 2 ரைட் லெக் பிளாக்கும் இருக்குது. ஓகே, இப்போ வெளியே எடுத்துகிட்டு போய்க்கும் முதல் 6 சப்பாத்துமே வெள்ளையாக வருது. ஒன்றும் செய்யலாது. 6 தரம் எடுத்துட்டான். மிக குறைஞ்சதான் நிகழ்ச்சிருக்கு. அடுத்தது இன்னும் ஒரு 2 தரம் எடுக்கிறோம். 2 எடுக்க 6 தரம் எடுக்கிறோம். எல்லாம் வெள்ளையாக வருது. 2 எடுக்கிறோம். எல்லாம் பிளாக்காக வருது. பிளாக் கலர்லேயும் லெஃப்ட் சைடாக வருது. அப்போ இன்னும் ஒருக்கா எடுக்கணும். ஏண்டா ரைட் சைட் சப்பாத்துக்கு மொத்தம் எத்தனை? 9 தரம் எடுக்கணும். அப்போ தான் 2 காலுக்கும் போடக்கூடிய ஒரு சோடி கருப்பு நிற சப்பாத்தை எடுக்கலாம். விளங்கினதா உங்களுக்கு? இப்போ என்னென்னு சொல்கிறோம், ஏதாச்சும் இதில் பிரச்சனை இருந்தால் கேளுங்க. இதுதான் கேஸ். மொத்தம் இப்போ 10 சப்பாத்தி இருக்குது. சரியா? 10ல் 3 வெள்ளை கலர் சப்பாத்து இடது காலுக்கு அணிகிறது, 3 வெள்ளை கலர் சப்பாத்து வலது காலுக்கு அணிகிறது, 2 இடது கால் சப்பாத்து கருப்பு, 2 வலது கால் சப்பாத்து கருப்பு. சரியா? இவ்வளவு இருக்குது. இதில் இருந்து நாங்கள் குறைஞ்சது எத்தனை நேரம் எடுக்கணும்டா சிலவளை எடுத்துகிட்டே போகிறோம். 6 தரமும் வெள்ளை கலர் சப்பாத்து வருது. அதுக்கு பிறகு எடுக்க 2 தரம் எடுக்க அப்போவுமே 2 இடது கால் சப்பாத்து வருது. அப்போ எங்களுக்கு ஒரு சோடி தேவைண்டா குறைஞ்சது நாங்கள் ஒரு 9 தரம் எடுக்கணும். அப்போ இதுக்கு மிகச் சரியான விடை என்னென்னு பார்த்தோம்னா 3வது விடை 9 தரங்கள்.